ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபோட்டோஸை பாருங்கள். உங்களுக்கு எதாவது தெரியுதா? அவங்கவுங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு இவரோட ஃபோட்டோவை பாருங்கள், ஆச்சாரமானவா. அடுத்தது இவரோட ஃபோட்டோவை பாருங்க, பீச்சோரமானவா அப்படின்னு போடுறாங்க. அது யாருன்னா திமுக நியாஸ்னு ஒரு அண்ணன் போட்டிருக்காரு. அவர் அண்ணனா தம்பியா எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அண்ணன்னு சொல்லிடுறேன், சரிங்களா? இது ரொம்ப தப்புங்க. ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க. அஜித் ஃபேன்ஸும் விஜய் ஃபேன்ஸும் நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி விட்டு இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது நியாயமா சொல்லுங்கள் அண்ணா? ரொம்ப தப்புண்ணா. அதெல்லாம் கட்சி ரீதியாக நான் பேசவே இல்லை. இவங்க ஆச்சாரமானவா இவங்க பீச்சாரமானவா அப்படின்னு எதுக்கு போடுறீங்க? இதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ அவர் கோயிலில் உக்காந்துங்கிறாரு, ஆச்சாரமானவா, இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பீச்சாரமானவாவா? அவங்கவுங்களோட ப்ரொஃபஷனில் பார்த்து போகிறாங்க. அவர் ரேஸுக்கு போகிறார், இவர் பாலிடிக்ஸில் வந்துட்டார், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துருங்க. அதுக்காக இந்த மாதிரிலாம் போட்டு இவ்வளோ பெரிய ஆளுங்களை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. இதுவே வந்து உங்கள் கட்சியில் ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா உங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? அதுக்கு எவ்வளோ பேர் ஐடி விங்ஸ்லேருந்து எவ்வளோ பேர் வரீங்க? தப்பு தானே அதெல்லாம். நான் எதனா சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க, சரிங்களா? நான் தவறாலாம் எதுவும் பேசலை. ஒரு ஃபேன்ஸுக்குள்ளே இப்படி ஒரு குழப்பத்தை வந்து நீங்கள் உண்டு பண்ணக்கூடாது. ஒரு சின்ன மீம்ஸ், ஒரு ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணி ஆச்சாரமானோ பீச்சாரமானோன்ற வார்த்தையால் இதனால் வந்து அவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்களாம் வந்து கரெக்டாக அவங்க ஃபேமிலியோட செட்டில்மெண்ட்டாக நல்லா தான் இருக்கிறாங்க. யார்? ஸ்டார்ஸுங்க. அவங்களோட ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்க ஃபேமிலியை போட்டு இவங்க வந்து கரெக்டு இவங்க தப்புன்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த மாதிரி நாளைக்கு உங்கள் ஃபேமிலியை யாருன்னா சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? மக்களே யோசிங்க.